முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் மதமாற்றம் செய்கிறார்கள். தினந்தோறும் பல பேர் கிறிஸ்தவத்தை மாறிட்டே இருக்கிறாங்க. ஏன் கிறிஸ்தவத்தை மாறுறாங்க? முஸ்லீம் மதத்தை மாறது ரொம்ப கம்மி. ஏன்னா சீக்கிரம் முஸ்லீம்கள் எல்லாரையும் சேர்க்க மாட்டாங்க. கிறிஸ்தவத்துல எப்படினாலும் பெண்டிகாஸ்ட்ல சேர்ந்துக்கலாம், ஏதாவது ஒரு மதத்தை சேர்ந்துக்கலாம், நிறைய குரூப் சிஎஸ்சியில சேர்ந்துக்கலாம், பெண்டிகாஸ்ட்ல சேர்ந்துக்கலாம், எங்கேயாவது பைபிள் படிக்கலாம், பேர் இந்து பேர் வச்சுட்டு கிறிஸ்தவ கோயிலுக்கு போகலாம். அது வேற. முஸ்லீம் மதத்துல மாறினா முஸ்லீம் தான், அப்புறம் சாதிலாம் கிடையாது. அது ஆராய்ச்சி பண்ணி தான் PhD பண்ணுவாங்க. மீனாட்சிபுரத்துல நான் போய் பார்த்தேன், முஸ்லீம் மதம் மாறினாங்களே அவங்க எல்லாம் எப்படி போய் இருக்கிறாங்கன்னு பார்க்கறதுக்கு போனேன். அது சும்மா போய் பார்த்து நல்லா இருக்காது. அதை சயின்டிஃபிக்கா ஒரு ரிசர்ச் பண்ணேன். அதை சில பேருக்கு பொறுக்கல, ஏதோ இது காசு கொடுத்து வாங்குற டாக்டர் பட்டம் நினைச்சுட்டாங்க. அது ரொம்ப கஷ்டப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி எல்லா வீட்டுக்கும் போய் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா அவங்க விவரங்கள் எல்லாம் சேகரித்து அதன் பிறகு சயின்டிபிக் அப்ரோச், அது ஒரு ரிசர்ச், அறிவியல் பூர்வமாக மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆராய்ச்சி. அதுல என்ன முடிவு வந்திருக்குன்னா, இஸ்லாத்துக்கு மாறினவங்க இன்றைக்கு முழுமையாக முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு பழைய அடையாளம் கிடையாது. இப்ப யாரும் அவளை போய் பல்லர்லாம் சொல்ல முடியாது, பல்லர் அவர் தேவேந்திர வேளாளர் சொல்ல முடியாது, பல்லர் சொல்ல முடியாது. முஸ்லீம் தான் அவனுக்கு பிறக்கிறப்ப முஸ்லீமாவே